நிலை வாழ்வு அளிக்கும் வார்த்தைகள் உம்மிடமே உள்ளன. ஆண்டவரே, நிலை வாழ்வு அளிக்கும் வார்த்தைகள் உம்மிடமே உள்ளன. ஆண்டவரின் திருச்சட்டம் நிறைவானது, அது புத்துயிரளிக்கின்றது. ஆண்டவரின் ஒழுங்குமுறை நம்பத்தக்கது, எளியவருக்கு அது ஞானம் அளிக்கின்றது, அது ஞானம் அளிக்கின்றது. ஆண்டவரே, நிலை வாழ்வு அளிக்கும் வார்த்தைகள் உம்மிடமே உள்ளன. ஆண்டவரே, நிலை வாழ்வு அளிக்கும் வார்த்தைகள் உம்மிடமே உள்ளன. ஆண்டவரின் நியமங்கள் சரியானவை, அவை இதயத்தை மகிழ்விக்கின்றன. ஆண்டவரின் கட்டளைகள் ஒளிமயமானவை, அவை கண்களை ஒளிர்விக்கின்றன. ஆண்டவரை பற்றிய அச்சம் தூயது, அது எந்நாளும் நிலைத்திருக்கும். ஆண்டவரின் நீதி நெறிகள் உண்மையானவை, அவை முற்றிலும் நீதியானவை, அவை பொன்னினும் பசும் பொன்னினும் மேலாக விலைமிக்கவை. தேனினும் தேனடையினின்று சிந்தும் தெளித்தேனினும் இனிமையானவை. ஆண்டவரே, நிலை வாழ்வு அளிக்கும் வார்த்தைகள் உம்மிடமே உள்ளன. ஆண்டவரே, நிலை வாழ்வு அளிக்கும் வார்த்தைகள் உம்மிடமே உள்ளன. இறைமகன் இயேசு கிறிஸ்துவில் பிரியமுள்ள எனது அன்பு சகோதரிகளே, சகோதரர்களே, உங்கள் அனைவருக்கும் நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் அற்புத நாமத்திலே வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்றைய திருப்பாடலானது நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. காரணம், பொது வெளிப்பாடு என்கிற திருப்பாடலாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. இதை 2 பகுதிகளாக பிரிக்கலாம். அதிலே இந்த 2வது பகுதியானது மிக தெளிவாக நமக்கு கொடுக்கப்பட்ட ஒரு பொது பாடலாக இருக்கிறது. பொது அல்லது பொது வழிபாட்டிற்குரிய பகுதி என்று கூட இதனை சொல்லலாம். ஏன் அப்படி சொல்ல வேண்டும் என்று சொல்லி பார்க்கிற பொழுது, படைப்பு வழியாக தன்னை கடவுள் வெளிப்படுத்துகிறார் என்று சொல்லி தெளிவாக இந்த திருப்பாடலானது சுட்டி காட்டுகிறது. ஏன் படைப்பு வழியாக என்று சொல்லி பார்க்கிற பொழுது, இந்த உலகில் இருக்கிற இந்த இயற்கையிலிருந்து ஒரு சப்தம் வரும். அந்த சப்தம் என்ன என்று சொல்லி பார்க்கிற பொழுது இறைவனுடைய பேச்சாக, மொழியாக இருக்கிறது என்று சொல்லலாம் என்பதை இந்த திருப்பாடலானது சுட்டி காட்டுகிறது. அப்படி பார்க்கிற பொழுது அந்த சப்தம் அல்லது இறை வெளிப்பாடு என்பது எதிலிருந்து கிடைக்கிறது என்று சொல்லி அந்த யூதர்கள் பார்க்கிறார்கள் என்று சொன்னால், தான் தேர்ந்து கொண்ட மக்களுக்கு கடவுள் கொடுத்த சட்டதிட்டங்கள் என்று சொல்லி அதை பார்க்கிற பொழுது தோரா என்கின்ற அந்த முதல் 5 நூல் தொகுப்பே அந்த சட்டதிட்டம் என்று சொல்லலாம். ஆகவேதான் இந்த சட்டதிட்டங்களை எல்லாம் அவர்கள் மிக கண்டிப்பாக கடைபிடித்தார்கள் அந்த யூதர்கள் என்று சொல்லி பார்க்கும்போது இது வாழ்க்கையினுடைய மேம்பாட்டிற்கு உதவுகிறது. அப்படி சட்டம் அல்லது கட்டளை அல்லது ஆணை என்று சொல்லி பல வார்த்தைகளிலே இந்த கட்டளைகளெல்லாம் சொல்லலாம். அப்படி சொல்லுகிற பொழுது இது எதற்காக என்று சொல்லும் பொழுது, நாம் எப்படி வாழ வேண்டும் என்கின்ற அந்த வாழ்க்கையினுடைய நெறியை கடவுள் வாயிலாக நமக்கு இந்த உலகிற்கு சொல்லுகிறார், அல்லது கடவுள் வழியாக முன்னால் வாழ்ந்தவர்கள் நமக்கு சொல்லி இருக்கிறார்கள் என்று தான் சொல்ல வேண்டும். அப்படி பார்க்கிற பொழுது நம்முடைய வாழ்க்கைக்கு எது
எது தேவை, எது நல்லது என்பதை சுட்டி காட்டுகிற விதமாக இந்த சட்ட திட்டங்கள் அமைந்திருக்கின்றன. இந்த சட்டத்தை பற்றி பார்க்கிற பொழுது மோயிசன் வழியாக கடவுள் கட்டளைகளை நமக்கு கொடுக்கிறார். அன்றைய சூழ்நிலையிலே வாழ்ந்த மக்கள் எப்படி வாழ்ந்தார்கள், நாம் எப்படி வாழ வேண்டும், இந்த இரண்டுக்கும் உள்ள வேறுபாடு என்ன என்று சொல்லி தெளிவாக வெளிக்காட்டுகிறார். ஆகவேதான் இது சிறப்பான வார்த்தைகள் அல்லது இறைவனுடைய வார்த்தைகள் அல்லது கட்டளைகள் இந்த உலக வாழ்வை நமக்கு மேம்படுத்துகின்றன. அப்படி பார்க்கிற பொழுது இந்த திருப்பாடலுடைய 2வது பகுதியானது இணையான பாடல் என்று சொல்லலாம். அப்படி நாம் இறைவனை எப்படி போற்ற வேண்டும், இயற்கை எப்படி இறைவனை போற்றுகிறதோ அதுபோன்று நாமும் இறைவனை போற்ற வேண்டும். அதிலே முதல் வகையிலே எப்படி போற்ற பார்க்கிற பொழுது சட்டம் சரியானது. அந்த சட்டத்தை கடைபிடிக்கிற பொழுது நாம் கடவுளுடைய வார்த்தைகளை கடைபிடிக்கிறோம் என்று சொல்லி திருப்பாடலின் ஆசிரியர் மிக தெளிவாக சுட்டி காட்டுகிறார். ஆகவே அந்த கடவுளுடைய வார்த்தை என்பது சட்டதிட்டமாக இருக்கிறது. எனவே இந்த கடவுளுடைய வார்த்தைகளை சரியாக நாம் கடைபிடிக்க வேண்டும். அப்படி சரியாக கடைபிடித்தால் இந்த 2வதாக இந்த திருப்பாடலுடைய ஆசிரியர் சொல்வது ஆன்மாவை உயிர்ப்பிக்கிறது. இந்த இறை வார்த்தையானது நம்முடைய ஆன்ம வாழ்வு பெறுவதற்காக, மறுவாழ்வு பெறுவதற்காக, நம்முடைய வாழ்க்கையில் மாற்றத்தை கொண்டு வருவதற்காக இந்த கடவுளுடைய வார்த்தைகள் இருக்கின்றன என்று 2வதாக இந்த திருப்பாடலின் ஆசிரியர் மிக தெளிவாக சுட்டி காட்டுகிறார். 3வதாக பார்க்கிற பொழுது இறைவனின் கட்டளை என்பது பிரகடனம் என்று சொன்னால் அதை நாம் அறிவிக்க வேண்டும். கடவுளுடைய வாய்மொழியாக எதையெல்லாம் முன்காலத்தில் சொல்லியிருக்கிறார்களோ அது நம்முடைய நலனுக்காக என்பதை மறந்துவிடக்கூடாது. சிறப்பாக இந்த தவக்காலத்திலே நாம் எப்படியெல்லாம் நம்முடைய ஆன்ம வாழ்வை மாற்றிக்கொள்கிறோம், நம்முடைய ஆன்ம வாழ்விலே எப்படி முன்னேற்றத்தை நாம் கொண்டு வருகிறோம், நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற மாற்றங்கள் என்ன என்பதையும் எதையெல்லாம் கட்டுப்படுத்துகிறோம் அல்லது எதையெல்லாம் விட்டு விடுகிறோம் என்பதுதான் இந்த வாழ்க்கையாக இருக்கிறது. அதைத்தான் சட்ட திட்டங்கள் என்று சொல்கிறோம். இறை சட்டம் என்பது மனித வாழ்வை மேம்படுத்துவதற்காக நாம் எப்படி வாழ வேண்டும் என்று சொல்வது, இப்படித்தான் வாழ வேண்டும் என்கிற விதிமுறை இந்த உலகில் இருக்கிறது. அந்த விதிமுறை தான் இறை சட்டமாக நமக்கு கொடுக்கப்படுகிறது. எனவே இந்த பொது வெளிப்பாட்டை நாம் எந்த அளவிற்கு ஊகித்திருக்கிறோம், எந்த அளவிற்கு இந்த பொது வெளிப்பாடு நம்முடைய உள்ளத்தில் இருக்கிறது என்று சிந்தித்து பாருங்கள். அந்த அளவிற்கு உங்களுடைய வாழ்வில் மாற்றம் இருக்க வேண்டும். உங்களுடைய வாழ்வு மாற்றம் என்பது வெளிப்படையாக இருக்க வேண்டும். படைப்பு வழியாக எப்படி இந்த இயற்கையானது இறைவனை போற்றுகிறதோ அதே போன்று நீங்களும் நானும் இறைவனை போற்ற வேண்டும். ஒவ்வொரு கணமும் அவரை துதிக்க வேண்டும். தான் தேர்ந்து கொண்டவர்களை அவர் ஒருபோதும் கைவிட்டு விடுவதில்லை. தான் தேர்ந்து கொண்ட மக்களுக்கு கொடுக்கிற அந்த சட்ட திட்டங்களானது, வழிமுறையானது நம்முடைய வாழ்க்கையை மேம்படுத்த எந்த அளவிற்கு இறை சட்டத்தை பயன்படுத்தி நம்முடைய வாழ்க்கையை மேம்படுத்தி இருக்கிறோம் என்று சிந்தித்து பார்ப்போம். இறை சட்டம் மனித வாழ்வை அழிப்பதற்காக அல்ல, மனித வாழ்வை கஷ்டப்படுத்துவதற்காக அல்ல, இன்னும் அதிகமான சுமையை கொடுப்பதற்காக அல்ல, மாறாக மனித வாழ்வு மகிழ்ச்சியாக அமைய வேண்டும், அழிவுக்கு இட்டு செல்லக்கூடாது என்பதற்காகவே இந்த இறை சட்டமானது கொடுக்கப்பட்டிருக்கிறது என்பதை புரிந்து கொள்வோம். எனவே இந்த இறை சட்டத்தை இணைந்திருப்போம். அந்த இறை சட்டத்தில் இந்த இணையான பாடலை நாம் போற்றி இறைவனோடு வாழ முயற்சி செய்வோம். ஆமென். ஜெபம். எங்களை எந்நாளும் அன்பாய் காத்து நேசித்து வழிநடத்தும் எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, உம்முடைய கட்டளைகளையும் சட்ட திட்டங்களையும் திரு அவையின் ஒழுங்குமுறைகளையும் நாங்கள் சரிவர கடைபிடிக்கிற ஞானத்தை தாரும். நாங்கள் ஒவ்வொரு முறையும் உம்மை பாடுகிற பொழுது, உம்மை ஸ்துதிக்கிற பொழுது நாங்கள் சட்டங்களை சரியாக புரிந்து கொண்டு அதன்படி பாடுகிற, துதிக்கிற, வாழ்கிற ஆற்றலை எங்களுக்கு நிறைவாய் பொழிந்தருள்வீராக. உம்முடைய கட்டளைகளை எல்லாம் நாங்கள் மற்றவர்களுக்கு எடுத்து சொல்லுகின்ற ஆற்றலையும் வேலனையும் தந்து எங்களை வழிநடத்தும். இந்த மன்றாட்டுக்களை எல்லாம் எங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் அற்புத நாமத்திலே உம்மை வேண்டி விரும்பி கேட்கிறோம். எங்கள் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமென்.